இந்த வார்த்தை அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அது எப்படி வேணா, யாரை வேணா, எங்க வேணா கொண்டு போய் நிறுத்தும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து நியூஸ்களில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வார்த்தையினால் கணவனை விவாகரத்து செய்த மனைவி, ஒரு வார்த்தையினால் இளைஞரை அடித்து கொண்ட ஊர் மக்கள், ஒரு வார்த்தையினால் வாலிபரை அரெஸ்ட் செய்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க, பேசுறதுக்கு முன்னாடி என்ன ஏது அப்படின்னு சிந்திச்சு பேசுங்க, ஏன்னா வார்த்தையை விட்டுட்டா அதை திரும்பி அள்ள முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸ்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு வார்த்தையினால ஒரு கட்சியே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமா, நீங்களும் சமூக வலைதளங்கள்ல பார்த்துருப்பீங்க. இந்த பேச்சு பொருளா மாறி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆஃப் இந்தியா. அந்த பார்ட்டி எதனால ஆரம்பிக்கப்பட்டது, இந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, இந்த பார்ட்டி ஏன் வந்து இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. முன்னொரு காலத்துலாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, சோசியல் மீடியா வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவிக்கே தான். சோசியல் மீடியாவை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராகவே ஆயிருக்காரு. அந்த அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து வளருமா, இதை சுற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவை திறந்தாலே சிஜேபி அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு. ஏன் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அவங்களுக்கு உண்டான அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸே மிந்தி இப்போ வந்து எங்கேயோ வந்து போய்கிட்டு இருக்கு அந்த சிஜேபி அப்படின்ற அந்த அஃபிஷியலான இன்ஸ்டா பேஜ். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, இனிமேட்டு என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் வந்து எப்படி ஆரம்பிச்சது, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல நடந்தது அப்படின்றத நம்ம வந்து இங்க விரிவா பார்த்துருவோம். மே 15ஆம் தேதி, இந்த வருஷத்தோட மே 15ஆம் தேதியில ஒரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வாதிடப்படுது. ஒரு அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சீனியர் அட்வொகேட் அந்தஸ்து வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த நீதிமன்ற அமர்வுக்கு முன்னாடி அந்த கேஸை வந்து தொடுக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாதிடணும், நீங்க எதுக்காக உங்களுக்கு வந்து இந்த சீனியர் அட்வொகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவங்க வந்து வாதிடணும். அப்ப ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வாதிடுறாரு. அதை கவனிச்ச நம்ம சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா வந்து வாதிடுறீங்களே, இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டா இருக்கிற யூத்ஸ் வந்து எல்லா வேலைகளும் இந்த மாதிரி போடுறாங்க, காக்ரோச் மாதிரி வந்து போடுறாங்க, பேரசைட்ஸ் மாதிரி வந்து எல்லா இடத்தையும் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த அன்கேரஸ்டிக்கான ஒரு சூழ்நிலை வந்து இந்த கோர்ட் சர்ஃபேஸ்லயும் சரி மற்ற எல்லா இடத்துலையுமே ஏற்படுது. இது வந்து எப்படின்னே எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வார்த்தைகளை வந்து விட்டுறாரு. அதுல குறிப்பா அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா சமூக வலைதளங்கள்ல மாறுது. அதுதான் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு காக்ரோச்சஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கரப்பாம்பூச்சிகள், இந்த அன்எம்ப்ளாய்டா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பேரசைட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து விடுறாரு. அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலாம் வந்து பத்திக்கிட்டு எரியுது. பல்வேறு தரப்பினருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்டன பதிவுகளை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்த் அவர்கள் வந்து அதுக்கு உண்டான உண்மையான விளக்கத்தை வந்து அவர் சொல்லிட்டாரு. இருந்த போதிலும் வந்து அது பயங்கரமா வந்து பத்திக்கிட்டு இருந்துச்சு. உடனே அடுத்த நாள் மே 16ஆம் தேதி அபிஜித் தீப்கே அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்மை வந்து விடுறாரு, சோசியல் மீடியால வந்து விடுறாரு. அதாவது இந்த ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காக்ரோச்சா இருக்கிறீங்களோ, அங்க காக்ரோச்சா வேலை இல்லாம இருக்கிறீங்களோ அவங்களுக்காக ஒரு நியூ பிளாட்ஃபார்மை வந்து நான் வெளியிடுறேன், நான் வந்து லான்ச் பண்றேன், இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதுல வந்து ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஃபார்மை வந்து வெளியிடுறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு வைரலா போகுது. ஏன்னா அதுல வந்து அந்த மெம்பர்ஷிப்பா வாங்குறதுக்கு அவர் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து விடுறாரு. 4 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மெயினா வந்து விடுறாரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்டா இருக்கணும், இன்னொன்னு ரொம்ப லேசியா இருக்கணும்,
அதே மாதிரி எந்நேரமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே இருக்கணும். அதாவது 11 ஹவர்ஸுக்கு மேல நீங்க வந்து ஆன்லைன்லயே இருக்கணும். எபிலிட்டி டு ரேண்ட் ப்ரொஃபஷனலி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ப்ரொஃபஷனலா இந்த பாலிடிக்ஸை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்குற அந்த விதத்துல ஒரு நபரான நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கிரைட்டீரியாஸை வந்து விடுறாரு. அது வந்து பத்திக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வைரலா வந்து போகுது. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி .org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுமே வந்து அவர் வந்து விடுறாரு. உடனே 15ஆம் தேதி தான் பேசுறாரு. 16ஆம் தேதியே வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணாருன்னு தெரியல. ஒரு சிம்பிளான வெப்சைட் தான், நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம். அந்த வெப்சைட்டை வந்து வெளியிடுறாரு. அந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வந்து இவர் லான்ச் பண்றாரு அப்படின்ற அந்த விஷயத்துமே வந்து மிகப்பெரிய ஒரு வைரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்சர்விங் ஆர் ட்ரிகரிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த சாதாரணமா வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்காம அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான வேல பேர் வச்சு ஆடியன்ஸை தன் பக்கம் வந்து அட்ராக்ட் பண்றதுன்றது அது ஒரு தனியான ஒரு கலை. அதை தான் வந்து இவர் பண்ணியிருக்காரு. என்ன பேர் வேணா வச்சிருந்துருக்கலாம். சி அப்படின்ற அந்த வார்த்தையில நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கு. இல்ல காமனா யூத் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஏதாவது பேர் வந்து வச்சிருக்கலாம். ஆனா சூரியகாந்த் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்ன வார்த்தை சொல்லி வந்து அந்த லாயரை வந்து இது பண்ணாரோ அந்த வார்த்தையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி CJP அப்படின்ற அந்த பார்ட்டி. அதற்குண்டான இன்ஸ்டா தளங்களும் வெளியாகுது. இந்த சைடு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்தையும் வந்து அதுல வெளியிடுறாங்க. ஸோ ஆரம்பிச்ச கொஞ்சம் ஒரு 4 மணி நேரத்துல 40,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் வந்து அது பயங்கர வைரலா போகுது. என்ன இது புதுசா ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்களே. எப்பயுமே இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படி செயல்படுனா, புதுசா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் டக்குன்னு ரொம்ப ஹைப் ஆச்சுன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரெக்கமெண்டேஷனை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அதே மாதிரி கூகுள்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி காமிச்ச உடனே இவங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களே, இந்த அன்எம்ப்ளாய்டு யூத்துக்காக வந்து இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய இந்த மோசமான விஷயங்களை எதிர்த்து இவங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிச்ச அபிஜித் தீப்கே அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து AAP ஆம் ஆத்மி பார்ட்டியில இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் கம்யூனிகேஷன்ல இதுல வந்து இருந்திருக்கு, ஆர்கனைசேஷன்ல வந்து இருந்திருக்காரு. அவங்களுக்கு சில பல உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு. அது ஒன்றும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டிஜிட்டல் கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி தான். பொலிட்டிக்கலா மீம்ஸ் போடுறது, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கலா என்ன ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து அவர் பார்த்துருக்காரு AAP ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்திருக்காரு. மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து படிச்சிருக்காது பாஸ்டன் யூனிவர்சிட்டியில, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பப்ளிக் ரிலேஷன் அப்படின்ற அந்த டிகிரியுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் முடிச்சிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நேமை வச்சு அவர் வந்து இந்த பார்ட்டியை வந்து லான்ச் பண்றாரு. அது மேசிவான சக்சஸா இது பண்ணுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வெப்சைட்டு, ஒரு இன்ஸ்டா பேஜ், எல்லாருமே வந்து அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி அந்த காக்ரோச்சை வச்சு அந்த ஸ்டிக்கர் நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. அந்த ஸ்டிக்கர்ஸை வச்சு ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி டிஷர்ட்ஸு, அந்த கார் ஸ்டிக்கர்ஸ், பைக் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஏற்கனவே விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே இந்த ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்களுடைய பக்கத்துல வந்து இந்த CJPயோட பார்ட்டி அஃபிஷியல் பேஜஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எடுத்துக்கொண்ட மோட்டோவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதாவது அதுல அவங்க மோட்டோவா சொல்றது என்னன்னா செக்குலர், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், லேசி. அவங்களுடைய மோட்டோவா சொல்றாங்க. செக்குலர் தெரியும், சோசியலிஸ்ட் தெரியும், டெமோக்ராட்டிக்கும் தெரியும். அது என்ன லேசியா இருக்கிறவன் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டானா? லேசியா இருக்கிறவன் இந்த நாட்டில் வாழவே தகுதி இல்லையா
அவனுக்கு இந்த நாட்டில் ஒரு இடமே இல்லையா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது எதனால வருது? கவர்மெண்ட் வந்து போதிய ஜாப்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க எந்த ஒரு ஜாபுமே கிரியேட் பண்றதில்ல. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து பயணம் பண்றதுல இந்தியா வந்து நம்பர் 1 இருக்கு வேர்ல்டுல. ஸோ இதெல்லாம் குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது அந்த லேசி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காங்க. இது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மேசிவான சக்சஸை வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கிரைம் ரேட்ஸு, இன்னொரு பக்கம் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம், ப்ரைஸ் ஹைக்கு, இதெல்லாம் குறித்து வந்து அவங்களுடைய பக்கங்களை பயங்கரமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, இட்டாலிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து போயிருக்காரு. அவர் வந்து இட்டாலி பிரதமரான மெலோனி கிட்ட போயிட்டு இந்த மெலோடி சாக்லேட்டை வந்து கொடுக்குறாரு. அதை எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் கொலைகள் நடக்குது, எங்கே பார்த்தாலும் வன்முறைகள், ரோடு சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி கிடையாது. அதை பற்றிலாம் இவங்க பேசுறதே கிடையாது. டோட்டலாக வந்து இந்த ஆளும் கட்சி அவங்க இந்த மீடியாவை வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா யார் கேள்வி கேட்டாலும் அது வந்து போடுறதே கிடையாது. காமன் மேனோட விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த இளைஞர்கள், நீங்களே இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? இவங்க நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க, இந்த பிஜேபி சொல்லுகின்ற அந்த ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஓல்டு பாலிடிக்ஸ்குள்ளே போகாமல் இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சப்போர்ட் வந்து போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை குறிச்சுதான பயம் வந்து மக்களுக்குமே சரி, இன்னொரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குமே வந்து வருது. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, நேபாளில் நடந்த மாதிரி, பங்களாதேஷில் நடந்த மாதிரியான அந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட், அதுக்கு தான் வந்து எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாரும் வன்முறையை வந்து கையில் எடுத்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்ததுக்கு இப்போ அந்த அவரு அபிஜித் தீப்கேவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடக்காது. இந்தியாவில் எல்லாருமே எஜுகேட்டட் யூத்தாக இருக்காங்க, சில பேர் தான் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த இதை ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சது இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக கன்சைஸாக இருந்து அந்த அரசாங்கத்தை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும். உண்மையா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையா அந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அதை தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி இருக்கணும். அப்பதான் வந்து இந்த அரசாங்கங்கள் வந்து திருந்தும். அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டதை வச்சு இந்த மாதிரி வன்முறையை கட்டவிழ்த்து விடுறதுக்கோ, பயங்கரமான பெரிய ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கோ ஆனால் இது விஷயங்கள் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பேட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல சேனல்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுலயுமே அவரோட ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காரு. இந்த மாதிரி இந்த ப்ரொடெஸ்ட் அந்த இதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களோட கொஷின்ஸையும் முன்வைக்கிறோம். இதெல்லாம் நீங்க ஏன் பண்ணாம இருக்கிறீங்க? இத்தனை வருஷமா ஆட்சிகள் நடத்தி காங்கிரஸை வீழ்த்தி நீங்க 12 வருஷத்துக்கு மேல ஆட்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இருந்த போதிலும் கூட நீங்க ஏன் வந்து இன்னும் வந்து பழைய அந்த காங்கிரஸ் ஆட்சியை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான அந்த மோட்டோவையும் வந்து இவங்க முன்னாடி வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா வந்து கிட்டத்தட்ட மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இதை கொடுத்து சிஜேபி ஹரியானா, சிஜேபி ராஜஸ்தான், சிஜேபி தமிழ்நாடு, சிஜேபி கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே இப்போ அஃபிஷியலாக வந்து பேஜுகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்து இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அடுத்து வந்து நடக்க போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோவையும் வந்து விட்டுருக்காங்க. இப்போ ஒரு 5 மேனிஃபெஸ்டோ மாதிரி விட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதவிகள் வந்து வழங்கப்படும். ராஜ்யசபாலையும் மற்ற இதுலையுமே வழங்கப்படும். அவங்களுக்குலாம் நீங்கள் பதவி வழங்குறதுனால தான் அவங்க வந்து இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க இவங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து தடை பண்ணக்கூடாது. அப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தடை பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நீங்க வந்து டொமஸ்டிக் டெரரிசம் அந்த இதுல வந்து அவங்கள சார்ஜ் பண்ணணும். இது அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ. ஏன்னா ஓட்டு போடுறத தடுக்கிறாங்க அப்படின்னா அது ஜனநாயகத்துக்கே எதிரானது. அதனால அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட்,
33% வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இருக்கு. அதை குறித்து தான் இந்த டீலிமிட்டேஷன்ல எப்படியாவது ஆட் பண்ணி ஒரு மட்டமான வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சி வந்து பார்த்தாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம், இப்போ இருக்கிற நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி நார்த் இந்தியன் ஸ்டேட்டுக்கெலாம் வந்து அதிக சீட்டு போகிற மாதிரி போயிடு அதில் வந்து 33% உமனுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்கள் எதுவும் ஒதுக்கவும் வேணாம், எதுவும் பண்ண வேணாம். உமனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரிசர்வேஷன் தரேன், நாங்கள் நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 50% உமனுக்கு 50% மேலுக்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேர்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க முக்கியமான ஒரு ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உமனுமே நம்ம பக்கத்தை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4வது பாயிண்ட் வந்து இந்த கார்ப்பரேட் மீடியா கிராக் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அம்பானி அதானி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூஸ் சேனல்களை வந்து எல்லா ஸ்டேட்லையுமே சரி சென்ட்ரல்லையும் சரி அவங்க வச்சிருக்காங்க. அவங்க சென்ட்ரிக்காக தான் வச்சிருக்காங்க. அவங்க யாரை வந்து இன்டைரக்டா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், கண்டிப்பா பிஜேபியை தான். ஸோ இப்படி இவங்க கையில வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்கு, அந்த நியூஸ் மீடியாவும் இருக்கு. இதுல எப்படி வந்து உண்மையான நியூஸ் வந்து வரும்? இல்ல இவங்களுக்கு சாதகமான நியூஸ், அதாவது ஆளுங்கட்சிக்கு சாதகமான நியூஸ் தான் வந்து வரும். அப்படி இருக்கக்குள்ள எப்படி வந்து மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுவாங்க? அதனால அவங்களுடைய லைசன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரினியூ பண்ணணும். அவங்க உண்மையாலுமே வந்து நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாங்களா, மக்களுடைய பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்றத நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்கள ஃபினான்ஷியலாகவும் நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஒரு பக்காவான பாயிண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 5வது ஆளுங்கட்சியை ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதாவது இந்த கட்சி மாறுறாங்க இல்லையா, எம்எல்ஏ ஒரு பார்ட்டியில இருப்பாங்க, அங்க ஜெயிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஆளுங்கட்சிக்கு வந்துருவாங்க. இந்த கட்சி தடை சட்டம்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு தெரியல. இதுல வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து பிஜேபி கட்சிக்கு தாவனவங்க தான் வந்து எக்கச்சக்கமான பேரு. ஸோ இதை வந்து தடை பண்ணணும். இந்த மாதிரி கட்சி தாவர எம்பி எம்எல்ஏக்களுக்கு 20 வருஷம் வந்து அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான அந்த பப்ளிக் ஹோல்டிங்கை வந்து நிறுத்தி வைக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறைக்கப்படும், இது முற்றிலுமா நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இவங்க வைக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை பார்த்தாலே நமக்கு கிளியர் கட்டா ஒரு விஷயம் புரிய வருது. இவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படின்றது ஸ்ட்ரெயிட்டா பிஜேபிக்கு எதிரானது அப்படின்றது. ஏன்னா இவங்க பண்ணுகின்ற அந்த விஷயங்களுக்கு எதிராக தான் இவங்க அந்த 5 பாயிண்ட் மேனிஃபெஸ்டோவே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் மேல பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியனை வந்து அவங்கள வந்து நசுக்குறாங்க, அவங்கள வந்து பேச விடுறதே இல்லை. பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து வாயடைச்சு போயிடுவீங்க. 157வது இடத்துல வந்து இருக்கு பிரஸ் ஃப்ரீடம்ஸ் இண்டெக்ஸ்ல. பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு தங்களை வந்து சொல்லிக்கொண்டு என்ற இந்த பொலிட்டீஷியன்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ஸோட குரல் வழியை வந்து நசுக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான அந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்கறது இல்லை, ஒரு பார்ஷியலான பேனை வந்து வைக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு சாவுமணி அடிக்க போதா வருங்காலங்கள்ல அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்து எல்லை மீறி வந்து போயிட்டாங்க. சொல்ல போனோம்னா இந்த பார்ட்டியோட எக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து முடக்கியிருக்காங்களாம். இப்போ வந்து ட்விட்டர்ல இவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டை முடக்கியிருக்காங்களாம். ஸோ அதை குறித்து அந்த பார்ட்டியோட அபிஜித் திப்கேவே வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இங்க பாருங்க, எங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய பயமா ஆளும் கட்சிக்கு, நாங்கள் என்ன பெரிய ஆர்கனைசேஷனா, எங்களுக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க, இளைஞர்கள் சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கு பயந்துகிட்டு இப்ப ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்போ ரீசெண்டா கூட இந்த நார்வேல நடந்த விஷயம், அந்த ஹெய்லி அப்படின்ற அந்த பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாரு, மோடியை பார்த்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கு வந்து அவர் ஆன்சர் சொல்லாமே போறாரு. அதை குறித்து வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையுமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து இவங்க வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தா யார் தான் இவங்களை குறித்து கொஸ்டின் எழுப்புவா? எப்படி தான் மக்கள்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே வந்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த பார்ட்டி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற அந்த பார்ட்டியோட எழுச்சி வந்து பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா
சூரியகாந்த் அவர்கள் வந்து அவருடைய தன்னிலை விளக்கத்தை வந்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி சொல்லலப்பா, இந்த அன்எம்ப்ளாய்டா இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்ல சில பேர் இருக்காங்க, அவங்களால தான் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டு தான் சொன்னேன். ஒரு பொத்தாம் பொதுவாக நான் வந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விளக்கத்தை சொன்னாலுமே அவரை யாரும் விடுற மாதிரி கிடையாது. பயங்கரமா வந்து போட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி ஐடி செல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எப்பயுமே எடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஆளுங்கட்சி, அவங்க சைடுல இருந்துமே பயங்கரமான பதிலடிகளை இந்த பார்ட்டிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காக்ரோச் அடிக்கிற அந்த ஸ்ப்ரே எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அடிச்சு அந்த காக்ரோச் வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான மீம்ஸுகளை போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அபிஜித் தீப்கே வந்து பாத்தீங்கன்னா ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர், இவர் முன்னாள் இருந்தார் தானே, இவர் வந்து ஆரம்பிக்கிற இந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கும், இது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு பி டீம், இது ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வந்துகிட்டு இருக்கு, சிஇஓட ஃபண்டு, இங்க வந்து மிகப்பெரிய கலவரத்தை வந்து கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கதறுகளை வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு வார்த்தை கரப்பாம்பூச்சி அப்படின்னு அவரு சொன்னதுக்காக ஒரு பார்ட்டியை ஆரம்பிச்சு, ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு, சோசியல் மீடியா பேஜஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோசியல் மீடியால. இது பிற்காலத்துல வந்து நசுக்கப்படலாம், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா எழுச்சி பெறலாம். ஆனா நீங்க அதே சினாரியோவை இங்க தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்க்கு எடுத்துட்டு வாங்களேன். டிவிகேவை பத்தி என்ன எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சும்மா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஒரு கட்சிப்பா, விஜய்லாம் எப்படி வருவாரு, அவரு ஒரு சேர்ந்தாப்புல ஒரு 5 சீட்டு ஜெயிச்சாலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இன்ஸ்டாகிராமு, அந்த சோசியல் மீடியா தான் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை சிஎம் சீட்ல போயிட்டு உட்கார வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த சோசியல் மீடியா எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸையும் ஒரு ரெவல்யூஷனும் கிரியேட் பண்ணிருக்கு. அதை குறித்து தான் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிஜேபி அப்படின்னு ஒரு பார்ட்டி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பார்ட்டிகள் வந்து ஆன்லைன்ல வரணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் சில டாபிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவரே பண்ண மாட்டாங்க. பயங்கரமான அநியாயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் ஊர்ல, அதெல்லாம் கவர் பண்ணவே மாட்டாங்க. இப்போ தேவையில்லாத நியூஸை அவன் அங்க போனான், இந்த நடிகை வந்து இங்க போனாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த லீடர் வந்து இந்த சிலையை திறந்தாரு, அவரு போக்குள்ள பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து போகுது, அதுக்கு வழி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத, நாட்டுக்கே தேவையே இல்லாத நியூஸை பரப்பி இந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்க விடாம பண்றதுல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ரொம்ப கவனமா வந்து கையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சமயத்துல இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் சோசியல் மீடியா பார்ட்டிஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வரப்போற எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோக்கள் வந்து வர காத்திருக்கு.